எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் அம்கிரி சௌந்தரராஜன். நாராயணியம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 29வது தசகம், மோகினி திருவவதாரம். ஹே தேவதேவா, தன்வந்திரி வடிவில் வெளியே தோன்றிய உங்களுடைய திருக்கரங்களிலிருந்து அமுத கலசத்தை அசுரர்கள் பிடுங்கிச் செல்லுகையில் தங்களையன்றி வேறு புகலிடமற்ற தேவர்கள் தாங்கள் அமைதியுறச் செய்து சமாதானம் செய்துவிட்டு உடனே மறைந்து விட்டீர்கள் அல்லவா? தங்களுடைய மாயையின் சிறப்பினால் அசுரர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளத் தொடங்கினார்கள். அப்பொழுது தாங்கள் ஒரு அழகிய பெண்ணுருவம் கொண்டீர்கள். அத்திருமேனி சியாமள வர்ணமாகவும் பூத்து குலுங்கும் இளமையுடனும் உயர்ந்து பருத்துருண்ட நெகிழ்களால் சற்றே வணங்கியதாயும் இருந்தது. அதை கண்ட அசுரர்கள் அமுத கலசத்தின் பொருட்டு உண்டான கலகத்தை விடுத்து தங்களது திருமார்பு தடமான கலசங்களில் ஆசையுற்றவர்களாக தங்களை நோக்கி வந்தார்கள். மான்விழியாலே, நீ யார்? இந்த அமுதத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடு என்று காமத்தால் மதியெழுந்த அசுரர்கள் வேண்ட, அவர்களிடம் அசுரர்களே, நானோ நன்னடத்தையற்றவள், என்னை எப்படி நம்புகிறீர்கள் என்று கூறி அவர்களை மேலும் நம்பிக்கை கொள்ளும்படி செய்தீர்கள். அசுரர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு அமுத கலசத்தை தங்களிடம் கொடுத்த போது, மோகினி திருவுருவம் தரித்த தாங்கள் எனது செயல் தவறாக இருப்பினும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கூறி தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனி வரிசையில் அமரச் செய்து விளையாட்டுகளிலும் மயக்கும் நடைகளிலும் அவர்களை மயங்கச் செய்து அமுதத்தை பரிமாறத் தொடங்கினீர்கள். அப்பொழுது இவள் நம்மிடம் மிகவும் அன்புடையவள் என்று அவ்வசுரர்கள் அமைதியாக இருக்கையில், பக்தர்களுக்கே ஆட்பட்டவராகிய தாங்கள் அமுதத்தை தேவர்களுக்குள்ளேயே கொடுத்து முடித்து தங்களுடைய உண்மை உருவை மேற்கொண்டு தேவர்களின் வரிசையில் அமர்ந்த அமுதத்தை பாதி பருகிக் கொண்டிருந்த ஸ்வர்பானு என்ற அசுரனான ராகுவின் தலையை வெட்டினீர்கள் அல்லவா? தங்களிடமிருந்து அமுத கலசத்தை கைப்பற்றியதற்கு தக்க பயனை எதிரிகளான அசுரர்களுக்கு அளித்துவிட்டு தாங்கள் மறைந்து போகவே அந்த அசுரர்கள் தேவர்களுடன் போர் புரிய தலைப்பட்டனர். போர் கடுமையாக வலுத்த பொழுது அசுரனான பலியின் அசுர மாயையால் தேவர்கள் அனைவரும் மயக்கத்தை அடைந்த பொழுது தாங்கள் அங்கு போர்க்களத்தில் தோன்றினீர்களாமே. அதன்பின் தாங்கள் காலநேமி, மாலி முதலியோர்களை கொன்றீர்கள். பகாசுரன், பலி, ஜம்பன், வலன் ஆகியவர்களை இந்திரன் கொன்றான். உலர்ந்த பொருளாலோ நனைந்த பொருளாலோ கொல்லப்பட முடியாத நமுசி நுரையினால் கொல்லப்பட்டான். நாரதர் சொல்ல போரை நிறுத்தினீர்கள். அசுரர்கள் மயக்க தங்கள் எடுத்துக்கொண்ட பெண்ணுருவை பற்றி கேட்ட சிவபெருமான் அதை காண மிக்க ஆவலுடன் பார்வதியுடன் பூதகணங்கள் சூழ தங்கள் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு வந்து தங்களை துதித்து தன் விருப்பத்தை தெரிவித்தார். அப்பொழுது தாங்கள் மறைந்தீர்கள் அல்லவா? அசைகின்ற திருக்கண்களுடன் மனங்கவரும் பெண்ணுரு தாங்கி ஒரு பூஞ்சோலையின் அருகில் பந்து விளையாடும் போது மேலாடை நழுவ இருந்த நிலையில் தங்களை கண்ட பரமசிவன் காமனை கண்ணால் எரித்தவராயினும் காம வேகத்தால் தங்களை தழுவிக்கொண்டார் அல்லவா? தாங்களோ அவர் பிடியிலிருந்தும் நழுவி ஓடிய போது அந்த சிவபெருமான் தங்களை விடாமல் தொடர்ந்து சென்று தன் வீரியம் நழுவ உண்மை விளக்கம் பெற்று தங்களால் வெகுமதி பெற்று தங்களுடைய பெருமையை தன் மனைவியான பார்வதிக்கு எடுத்துரைத்தார். அத்தகைய பெருமையுடைய குருவாயூரப்பா, என்னை காத்தருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.